ஹமலலப்பாகை கிசா ஹமலலப்பாகை கிசா கம்பா 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 ஏய் மரியாச்சு ஆண்டோன்னு சொல்லுவாரு, ஃபோக் மார்லின்னு சொல்லுவாரு, கிசாலே கம்பாலே ட்ரிப். எல்லா இடத்துலையும் கேளுங்க அந்த பாட்டை. பைக்கில் போகும்போது கேட்காதீங்க, ஏன்னா அந்த பாட்டை கேட்டால் டான்ஸ் வரும். நீங்கள் அப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பைக் ஓட்டுற மாதிரி சொல்லுவாங்க. ஊரே சேர்ந்ததையா வெளிநாட்டுக்காரங்களாம் போடுறாங்க. இன்னைக்கு மட்டும் பார்த்தா எல்லா நாட்டில இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஆனதையா கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க அவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க. எனக்கு அப்படி பெருசா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. மக்களா இருக்கு. சிக்குவா அழகா ஒன்னா நீங்களா இருக்கும்னு அப்படி பார்த்து சிரிச்சேன். அதே லேடிஸா இருந்துச்சுன்னா சவதிகா சவதி. இசை படிச்ச பள்ளிக்கூடம் எங்க அப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் இசை படிச்ச வாத்தியார். சவதிகா கலெக்டர் இருந்து வாழ்த்து வருது வரல, ஆனா தலைப்படத்துல பாடிட்டோமே. நம்ம பாடினதுக்கு தலை வாயாச்சிட்டாரு. 8 மணியாச்சு கொஞ்சம் தளபதி கடைசி படம் பண்ணிட்டு இருக்காரு, 69 படம். இந்த படத்துல ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு? படத்துல லவ் குத்தாலே ஆலே ஆலே. Taste the Daily. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஸ்வாடிகா பாட்டு தான் பெரிய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த பாட்டோட அனுபவம்? இவ்வளோ ஹிட் ஆகும் நினைச்சிங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. அது ஏன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பாட்டு இப்போ கிடச்சிருக்கு. அனிருத் சாருக்கும் அவருடைய டீமுக்கும், விடாமுயற்சி படக்குழுவினர்களுக்கும், அஜித் சாருக்கும் அவருடைய உலகம் முழுவதும் இருக்கிற கோடானு கோடி ரசிகர்களுக்கும், மகிழ் திருமேனி சாருக்கும், லைக்கா நிறுவனத்திற்கும், சோனி நிறுவனத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஓகே, அந்த வேர்டு சவதிக்கான என்ன சார்? அதுக்கு ஏதாவது அர்த்தம் சொன்னார் அவங்க கிட்ட அனிருத்? சவதிக்கா அப்படின்னா இப்போ நம்ம தமிழில் வருக வருக வணக்கம் சொல்கிற மாதிரி, வெல்கம் சொல்கிற மாதிரி, தாய்லாந்து மொழியில் சவதிக்கா அப்படின்னா சவதிக்கா வாங்க அப்படின்னு வரவேற்கிறது. ஓகே. கப்புங்கா அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. எப்படி இருந்துச்சு இந்த பாட்டோட கம்போசிஷன்? எப்போ ஆக்சுவலி இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணீங்க? ஆடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு உள்ளே தான் இருக்கும். ஓகே, பாட்டு ரெடி ரிலீஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடி? ஆமாம், எல்லாமே அவங்க முடிச்சு வச்சுட்டாங்க. அதை வச்சு ஷூட்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. நான் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள தான் எல்லாமே நடந்திருக்கும். அதோட ப்ரொமோ ஷூட் காரியம் முதல் நாள் எடுத்தாங்க, 2வது நாள் ரிலீஸ். ஓ அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி ஸ்பீடாக போணுச்சு. விடாமுயற்சி போஸ்டர் எப்போ ரிலீஸ் ஆனிச்சோ அதுலேருந்து இது வரைக்குமே ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்போ அந்த படம் வரும் அப்படின்னு. அதில் நம்மளுக்கு பாடணும் இல்லை, அதில் நம்மளுக்கு பாட வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இந்த தாட் இருந்ததில்ல. தலை படம் வருது, நம்ம ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரப்போகுது அப்படின்னு என்ஜாய் பண்ணுற ஒரு மூடில் தான் இருந்தேன். ஓகே, அதில் பாட எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிட்டேன் நான். அப்புறம் அந்த டீம் எல்லாத்துக்குமே நான் கூட இருந்து ரொம்ப நன்றி சார், ஒரு நல்ல பாட்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. பெரிய நன்றி. அப்படின்னா அது அந்த பாட்டை எழுதினவர் தம்பி திருக்குறள் அறிவு. அவரும் நல்ல பாடகர். அவரே பாட வச்சிருக்கலாம். சார் அனிருத் சார் அவரு ஒரு நல்ல பாடகர், எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நிறைய பாட்டு ஹிட் பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டையும் அவரே கூட பாடியிருக்கலாம். ஆனால் பெருந்தன்மையாக அந்த பாட்டை எனக்கு கொடுத்ததுக்கு நான் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த பெருந்தன்மை லிரிக்கல் வீடியோவில் காட்டுறாங்க. சிங்கர்ஸ்னு போடும்போது உங்கள் பேர் தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் தான் அனிருத் ரவிச்சந்திரன், ஆண்டனி தாசன், அனிருத் ரவிச்சந்திரன் தான் போடுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பேரை தான் முதல்ல போடுறாங்க. அது ஃபுல்லாக சார் என் வாய்ஸ் தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தான் சார் வாய்ஸை வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட்டில் சார் தான் பாடியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு அது. ஓகே. ஓ, அந்த டம்மி வெர்ஷன் சொல்லுவாங்களா? அது ஆமாம், அது அந்த ட்ராக்கு சார் தான் பாடி வச்சுருந்தாங்க. சிறப்பாக இருந்தது. ஒரு புதுமையாக நீங்கள் ஆண்டோ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது வாய்ஸ். ஆண்டோன்னு சொல்லுவார், ஃபோக் மார்லின்னு சொல்லுவார். அதிகமாக ஃபோக் மார்லி தான் சொல்லுவார். ஓகே. கொஞ்சம் திடீர்னு சொல்லும்போது ஆண்டோ. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி சொல்லுவார். ஓகே, பாட்டு பாடி முடிச்சிட்டீங்க. அஜித் சார் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா? பாட்டு கேட்டுட்டு ஏதாவது சொன்னாரா? வெயிட்டிங், இந்த வார்த்தையை ஓகே நிறையா இன்டர்வியூவில் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக தலைக்கிட்டேருந்து வாழ்த்து வருது வரல, ஆனால் தலைப்படத்தில் பாடிட்டோமே. நம்ம பாடினதுக்கு தலை வாயாச்சிட்டாரு. டான்ஸ் பயங்கரமாக ரொம்ப க்யூட்டாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவர் பெரும் சந்தோஷத்தில் இருக்கிறேன். அவர் வாழ்த்துனது மாதிரி தான் இது ஓகே. ஸோ பாட்டு ஒரு 3.5 நிமிஷம் தான். நான் என்னை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகல நான் டெய்லி காலையில் ஒரு 5 வாட்டி கேட்குறேன். பைக்கில் வரும்போது கேட்குறேன், ரிட்டன் போகும்போது கேட்குறேன். அந்த அளவுக்கு இந்த 3 நிமிஷம் பாட்டு எனக்கு பத்தலை. இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு நான் ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்கேன். நான் உங்களை தாழ்மையாக என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் நிறையா எல்லா இடத்துலையும் கேளுங்க. அந்த பாட்டை பைக்கில் போகும்போது கேட்காதீங்க, ஏன்னா அந்த பாட்டை கேட்டால் டான்ஸ் வரும். நீங்கள் அப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பைக் ஓட்டுற மாதிரி சொல்லுவாங்க. அல்ல அப்படிதான் வருது. அதிர்ஷ்ட ஸ்டெப் தான் டக்குனு வண்டி ஓட்ட மாதிரிலாம் வருது. உங்களுக்கு இந்த பாட்டுல எந்த லைன் ரொம்ப பிடிச்ச லைன் தான்?
அது இதுல பிடிக்காத லேன்னு எதுன்னு கேட்டாலே சொல்ல முடியாது. நான் எப்படி பிடித்தல ஏற்படுத்தி சொல்றது. அப்போ ஓகே, எங்களுக்காக இந்த பாட்டை நீங்க இப்ப பாடுறீங்க அப்படியா? சவதீகா எக்கா கப்புங்கா எக்கா கப்புங்கா எக்கா மரியாச்சு 8 மணியாச்சு கொஞ்சம் கிசாலே ஆலே ஆலே எக்கா மரியாச்சு எல்லாம் சரியாச்சு லவ்வ குத்தாலே ஆலே ஆலே. சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். அப்படியே அதே ஒரு வைப் வருது. கிட்டத்தட்ட வந்து இப்ப எல்லா கல்யாணத்துலயும் இந்த பாட்டு ஓடும் நான் நினைக்கிறேன். நான் இந்த சாங் வந்து போட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பாட்டு வந்து ஆகா கல்யாணம் பேட்டையில உள்ள அதே ஒரு ஆமா 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 அதுலயும் வந்து கூகார்த்தி எழுதியிருப்பாப்புல. அழகா அந்த கணவன் மனைவிக்குள்ள உண்டான ஒரு பாண்டிங்க. ஆமா, இதுலயும் வந்து அதே மாதிரி அறிவு செம்மையா அவளை ஒன்ன போல பார்த்துக்கோ பார்ட்னராகவே சேர்த்துக்கோ ஒய்ஃபு கிட்ட பொய்ய சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே என்னாலும் ஃப்ரெண்டை போல என்ஜாயா இருக்க கண்ணாலும் தொடக்கம் தானே மரியாச்சு எக்கோ மரியாச்சு கிசாலே ட்ரிப்பாலே பிளிப்பாலே லோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நிற்கக்கூடிய வார்த்தைகள், மனசில் நிற்கக்கூடிய வார்த்தைகள். அது இந்த கால தம்பதிகளுக்கு ரொம்ப கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த ஆஹா கல்யாணம் பாட்டு வந்து எல்லாருமே கல்யாணத்துல போய் போட்டோ எடுத்தாங்கன்னா இன்ஸ்டால போடும்போது ஸ்டோரியா போடும்போது இந்த பாட்டு தான் லைனா எடுத்து போடுவாங்க. இப்ப இனிமே இந்த பாட்டையும் இந்த பாட்டும். சரி, இந்த பாட்டை உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க பாடி காட்டினீங்களா? என் ஒய்ஃப்கிட்ட பாடி காட்டினேன். நான் என்னோட இன்ஸ்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆனவுடனே நான் இப்போ என்னோட சேனலில் ஃபோக் மல்லி ரெக்கார்ட்ஸில் 8ஆம் தேதி தங்கமான தஞ்சாவூர்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறேன். அதுக்காக ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் 1 மணிக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. யூடியூப்பில் தேடி பார்த்தா யூடியூப்பில் இல்லை, ஐயோன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சு. வந்தவொடனே பாட்டை போட்டு விட்டு என் ஒய்ஃபுக்கு தெரியாது பாட்டு ரிலீஸ் ஆகிருந்தது. நான் அப்படி தூக்கி அப்படியே சுற்றிட்டேன். சுற்றினா அந்த இடத்துல என் சொந்த பந்தம், என் அக்கா தங்கச்சி சின்னம்மா பெரியம்மா எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வைக்கப்புறம் என் மனைவிக்கே தெரியாது. சர்ப்ரைஸாக போய் பண்ணது. நீ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70 கேக் மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நான் பார்க்கல. நான் ஆமாம், அந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட பாடி காட்டலை, என் பாடியாவே காட்டினேன் அப்படி தூக்கி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஒரு பாட்டு அப்டேட் வருது, ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஸோ கண்டிப்பாக படம் வந்து பொங்கலுக்கு வந்துடும். அப்படிங்கும் போது 31ஆம் தேதி ஈவினிங் போல் வந்து விடாமுயற்சி படம் தள்ளி வைக்கப்படுது சில காரணனால சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்தப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் எப்படி இந்த விஷயத்த பார்த்தீங்க? உடஞ்ச நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய ரசிகர்களோட மனசு உடஞ்சிருச்சுன்னு, அந்த உடஞ்ச மனசில் என் மனசு ஒன்று. ஓகே. ரசிகர்களை நிலையில் வச்சு பார்க்கும்போது எனக்கு அது கம்மி தான். ஏன்னா என்ன எதிர்பார்ப்பில் இருந்தாங்க, என்ன எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்கன்னு நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பாடிட்டோம், அந்த சந்தோஷமே இருக்குது. இன்னும் இந்த பொங்கலுக்கு வந்துருச்சுன்னா குடும்பத்தோடு போய் எங்கள் தஞ்சாவூரில் வந்து இப்போ புது தேட்டர் திறந்துருக்காங்க, வெற்றி சினிமாஸ்ன்னு. அதில் போய் ஒரு ஷோவே எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் இருந்தேன். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் நல்ல கூட்டம் கிடைச்சிரும். அந்த நல்ல நாள் கிடைக்குதா என்னன்னு தெரியாது. ஒரு சின்ன பெரிய சந்தோஷத்தில் கொஞ்சம் அது ஒரு குறை, அவ்வளவுதான். விடாமுயற்சி குழு கண்டிப்பாக அந்த படத்தை மிக விரைவில் கொண்டு வரணும்னு கோடான கூடிய ரசிகர்களை நானும் ஒருவனை வேண்டிக்கிறேன். ட்ரீசர் வந்துச்சு, அதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் வந்துச்சு. பட் ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட்டோட போஸ்டர்லாம் விட்டு 1 மணிக்கு பாட்டை விட்டு இந்த பாட்டு தான் அவங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுத்துச்சு. விடாமுயற்சி படத்தோட எதிர்பார்த்த ஃபேன்ஸ் 2 வருஷம் அஜித் சார் படம் வரல. 2023 பொங்கலுக்கு வந்த படம் 2025 தான் வந்து படம் வரப்போதும் போது எல்லாம் சந்தோஷமா நியூ இயர் நைட் உங்க பாட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல ஓடிச்சு. நீங்க பாத்தீங்களா அதை? பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறையா எல்லாமே எனக்கு இன்ஸ்டால வந்துகிட்டு இருக்கு. ஓகே, எல்லாருமே அந்த ஒரு அஜித் சார் போட்ட ஸ்டெப்பை ஜாலியா போட்டுட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்களாம் போடுறாங்க. இன்னைக்கு மட்டும் பார்த்தா எல்லா நாட்டுல இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகேண்ணா. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது பாடல்கள் பாடிருக்கீங்களா இந்த படத்துல விடாமுயற்சியில? இந்த ஒரு பாட்டு இல்லை, இது ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு, இது ஒன்று தான் பாடி இருக்கிறேன். ஓகே. எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு அதிசயங்கள் என் வாழ்க்கையில நடக்குது. பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, அப்ப நான் இன்னொரு விஷயமும் அப்ப கேட்கறேன். இந்த விஷயம் நிறைவேறுச்சுன்னா அப்ப அந்த விஷயம் நிறைவேற ஆயிடும். தளபதி கடைசி படம் பண்ணிட்டு இருக்காரு, 69 படம். அனில் சார் விட ஏதாவது கேட்டீங்களா அந்த படத்துல ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு? அப்படி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிச்சு அப்படின்னா என்னை இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு நான் கண்டிப்பா கூட்டி போய் ஒரு ட்ரீட் செம்மையா வச்சிருவேன். என்ன அது மட்டும் இல்லை, இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு மட்டும் இல்லை, எய்தாப்புல இருக்கிற கேமராமேனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட் வச்சுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே அது வந்தா அது ஒரு பெரிய ஒரு பாடல இல்லை விஜய் சாருக்கு இல்லை என்ன பாடல இல்லை. இவங்களுடைய தலையோடைய பாடல்களையும் தளபதியோடைய பாடல்களையும் என்னுடைய கிராமிய கலையில் வந்து நான் வரிசையை அதை பயன்படுத்தி பாடி நிறையா வெகுமதிகள் வாங்கியிருக்கிறேன். ஓகே. படத்தில் ஒரு சினிமா பாடகனா வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் பாடணுமேனு ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதில் ஒன்று நிறைவேறிடுச்சு, இன்னொன்று நிறைவேறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நிறைவேறும். அனில் சார்
கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க அனி சார் பண்ணிவிடுங்க சார். ஓகேண்ணா ஓகே. எனக்கு வந்து உங்களை என்னைக்கா ஒரு நான் வந்து முதல்ல உங்களை எங்கே தெரியுமா சார் நான் பார்த்தேன், நானும் வலசடவாக்கத்தில் இருந்தப்ப வந்து ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் ஆக்சுவலாக அங்கே வந்து சாப்பிட்டு இருந்தீங்க, மக்களோட மக்களாக உட்காந்தீங்க. எனக்கு மட்டும் தான் இவர் பாடகராச்சு சிம்பிளாக உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு எண்ணம். மக்கள் ஒன்று அப்படி பார்க்குறாங்களா வெளியில்? கண்டிப்பாக கேட்பாங்க, அவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க. எனக்கு அப்படி பெருசாக எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, மக்களோட மக்களாக இருக்கணும். நான் இப்போ கூட பஸ்ஸில் போகிறதுக்கு, ஆட்டோவில் போகிறதுக்கு, ட்ரெயினில் போகிறதுக்கு நான் அவர் ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம என்னென்ன ஆசையெல்லாம் பட்டோமோ அதுதானே அந்த மக்களுடைய ஆசை. இப்போ திடீர்னு நம்ம கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது கூட யாராச்சும் ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களா கூட அந்த இடத்துல நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த இதுக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போயிடுவேன். இன்னைக்கு நாங்கள்லாம் நம்மள மாதிரி கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அந்த மக்கள் தான். கண்டிப்பாக கடவுளுக்கு அடுத்து அந்த மக்கள் தான். அதனால அவங்களுக்கு எப்பவுமே நன்றியாக இருக்கணும்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் நீங்கள் எங்கே வந்தேன், நான் எங்கே வந்தேன், என்னை பார்த்து சிரிச்சிங்க. நான் சும்மா உங்களையே பார்த்துட்டு இருந்தேன், இவர் தானே அவர் தானே யோசனைக்கும் போது நீங்களா இருக்கும்னு அப்படி பார்த்து சிரிச்சேன். அதே லேடிஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலுமே தோற்றம் இருக்குல்ல, சினிமா சர்க்கிளில் இல்லை ஏதோ நம்மள கலைத்துறையில தான் இருப்பாங்க. ஓகே. ரெண்டாவது சிரிக்கிறாங்க அப்படி நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளை தெரிஞ்சவங்க தான் சிரிப்பாங்க. கண்டிப்பாக. நான் சிரிக்கிறேன்னு கேட்க முடியாதுல்ல, ஏன்னா அது அபூர்வம் நம்ம நாட்டில். இப்போ வெளிநாடுகள்லாம் நம்ம போகும்போது பார்த்தோம்னா ரோட்டில் போகும்போது யார் எவருன்னே தெரியாது, வேற மொழிக்காரங்களா இருப்பாங்க. நம்மளை பார்த்து ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. அதே நம்ம இங்கே நம்ம நாட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்த்து ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். அப்படி இருக்கு, மனிதத்துக்கு வாய்ப்பு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா சந்தோஷம் தானே. சூப்பர்ண்ணா. நம்மளை பார்த்து முறைச்ச முகங்கள் நிறையா இருக்க, நம்மளை பார்த்து சிரிச்ச முகங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அது வரம் தானே. கண்டிப்பாக. நான் உங்களை ஒரு நாள் நான் இன்டர்வியூலாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களை ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்கும்போது எனக்கு பிடித்த ஒரு சில பாடல்கள், உங்களை பிடிச்ச பாடல்களை வந்து நான் கேட்கணும்னு வச்சிருந்தேன். சாப்பிடும் போதே பிளான் பண்ணிட்டீங்க? அப்போ நான் வந்து இன்டர்வியூ எடுக்கிற இதெல்லாம் இல்லை. நான் சொல்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ பார்த்தது. பட் இப்போ நான் இன்டர்வியூ எடுக்கலாம் ஆரம்பிச்சோம். அண்ணோட ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த பாடல்களை பற்றி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடல் சொல்ல பார்த்தீங்கன்னா உரியடி படத்தில் வந்து மானிய மானிய சாங். எனக்கு தெரிஞ்சு என்னோட காலேஜ் லைஃப்ல வந்து அந்த பஸ்ல போகும்போதெல்லாம் வந்து காலேஜ் பஸ்ல அந்த பாட்டு ஓடும் போதெல்லாம் அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பாட்டை நினச்சி பாட ஆரம்பிச்சு இப்பயும் எங்கேயாவது வந்து ரேண்டமா அந்த நீங்க பாடின ஒரு சில வார்த்தைகள் தான் எனக்கு அந்த பாட்டை நான் பாடுவேன். உங்களுக்கு அந்த பாட்டு எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு அந்த சாங்? அந்த பாட்டு நான் எழுதப்பட்ட காலம் வந்து 2010க்கு உள்ளர, 2006லேருந்து 10க்குள்ள இந்த 4 வருஷத்துக்குள்ள தான் சென்னை சங்கமத்தில் தான் அந்த பாட்டு எழுதுனது. ஓகே. ஓமாந்தூரார் தோட்டத்தில் நாங்கள் வந்து இந்த சென்னை சங்கமம் ரிகல்சருக்காக 1 மாதம் தங்கியிருப்போம். எம்எல்ஏ ஹாஸ்டல் இப்போ தான் உடச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கட்டாங்க. அதில் நாங்கள் ரூம் போட்டு அதில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் அந்த கலைஞர்கள்லாம் பகலில் ரிகல்சர் முடிச்சுட்டு அங்கே போய் நைட்டில் இருக்க போகும்போது அப்படியே சும்மா யதார்த்தமாக நான் தம்பி ஆந்தகுடி இளையராஜா, அக்கா சின்ன பொண்ணு, அக்கா வீட்டுக்காரரு எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு பாத்ரூமுக்குள்ளே போய் யோசிச்சுட்டு வந்துட்டு வேண்டியது. அது வந்து யோசிச்சுட்டு உடனே கையில் பேனா இல்லாதனால அப்படியே கதவை திறந்துட்டு, தம்பி இல்லையா ஒரு பேனா எடுத்துக்க, நான் சொல்கிற வரியை எழுதிக்க அப்படின்னு சொல்லி இப்படி உருவான பாட்டு தான். அதுக்கப்புறம் அதை அந்த இதை பல்லவியை பிடிச்சிட்டு உடனே மொட்டை மாடிக்கு போயிட்டேன். மொட்டை மாடியில் போய் உட்காந்து அந்த பல்லவி ஒரு சரணத்தை எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடித்து அங்கேயே இசைக்கலைஞர்லாம் நிறையா இருந்தனால ஒரு 10 பறையை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, மொத்தம் அது வந்து எங்களுக்கு வந்து ரிகல்சர் 1 மாதம். அப்போ நான் இது ஆரம்பித்தது ஒரு 4 நாள் 5 நாளில் இதை ஆரம்பித்தேன். அந்த 1 மாதம் முடிகிறதுக்குள்ள அதில் இருந்த எல்லா 2500 கலைஞர்களுக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருச்சு. அக்கா கனிமொழி அக்கா முன்னாடி இந்த பாட்டை பாடிட்டேன், முதல்வர் முன்னாடி அந்த பாட்டை பாடிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேயும் பாட ஆரம்பிச்சிட்டேன். சென்னை சங்கமம் மாதிரி குமரி சங்கமம், திருப்பூர் கூடல், இப்படி இந்த மாதிரி நிறைய ஊரில் வச்சாங்க. அங்கேயே இந்த பாட்டை விரும்பி கேட்டாங்க. முழுக்க நாட்டுப்புற இசைக்கருவிகளை வச்சே அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதை மானே மானேன்னு ஒரு கேசட் போட்டு அதில் ப்ரோக்ராம் பண்ணி அந்த பாட்டை வந்து அது அந்த மானே மானே பாட்டே வச்சோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தான் அது நிறையா பேர் கேட்டாங்க. கடைசியில் இவர் சமீர் பரத்ராம் அவர்கிட்ட வந்து கிடைச்சி தான் உரியடி படத்தில் வந்தது. அவங்களும் பெருந்தன்மையாக ஏற்றிட்டாங்க. உரியடி படத்தில் வந்து மசாலா காப்பி தான் மியூசிக். இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் என் பேர் போட்டிருப்பாங்க. இது முழுக்க நான் எழுதி பாடினது. நான் எழுதும்போதே இதில் காதல் வரிகள் நிறையா நல்லா கண்டிப்பாக அது இளைஞர் மத்தியில் பேசப்படும் நம்பி எழுதினேன். என்னை சினிமாவில் முதல் கம்போசராக அறிமுகப்படுத்தினது இந்த ஒரு பாட்டு தான். நான் எப்பயுமே வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஓகே. கொஞ்சம் கால பூமியில் நான் பிறந்தோம் வாழத்தாங்கிறது லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்காக இது போனோம், அந்த லவ் எல்லாமே சொல்லியிருப்பீங்க. நான் அந்த லைன் மட்டும் பாடி காட்டுங்கண்ணா. அது வந்து என் மனைவி தான்.
கொஞ்ச காலம் பூமியில நாம் பிறந்தோம் வாழத்தான், இந்த சென்மம் போதாதடி ஒன்ன நானும் ஆளத்தான், செல்லமடி நீ இருந்தா என் வாழ்க்கையும் சோலதான், புள்ள குட்டி பெத்து வாழ்வோம் ஆழம் விழுத போலத்தான். இந்த மாதிரி எங்க வயசு பசங்க உங்ககிட்ட இந்த பாட்டை சொல்லியிருக்காங்களா? ஆனா இந்த பாட்டு உங்க வயசு பசங்கன்னா எனக்கு என்னமோ 70-80 மாதிரி, உங்களுக்கு என்னமோ 13-14 மாதிரி பேசுறீங்களா? எப்படியா? நான் அப்படி சொல்லடா. இப்ப நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு புள்ளியை லவ் பண்ணும்போது இந்த பாட்டு நான் கேட்டேன்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டானா? எங்க லவ் நிறைய பேர் அவங்க துணைவியா இருக்கட்டும், அவங்க காதலிக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணதை என்கிட்ட வந்து காட்டுவாங்க, இந்த பாட்டை பாருங்க இப்படி பண்ணது, அவங்க என்ன பேசி அனுப்புனாங்க அப்படின்னு. அது இதுலயும் கூட நிறைய இன்ஸ் ஆகுது, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அது உண்மையிலே உலகம் முழுதும் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் என்னை கொண்டே சேர்த்தது கல்வி நிறுவனங்கள், நிறையா இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட எங்கே போனாலுமே அந்த பாட்டை எல்லாருமே கேட்பாங்க. வயது முதிர்ந்தவங்களும் கேட்டிருக்காங்க. அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வார்த்தை அப்படி. ஆமாம் ஆமாம், நம்ம வந்து அதிகமாக படிக்கல, நம்ம எனக்கு சிற்றறிவுக்கு எட்டி தூரத்தில் உள்ள வார்த்தைகளை தான் தேடி கண்டுபிடிச்சி எழுதி பாட்டு. அதுதான் அந்த பாட்டோட இது. ரொம்ப கஷ்டமே இல்லாமல் யதார்த்தமான வார்த்தையை கொண்டு அந்த அளவுக்கு ஒரு காதலை சொல்ல முடியும்னா ஒரு அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைமில். அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. ஓகே, ஸோ அடுத்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனிருத் சார் கூட நிறைய பாடல்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் முதல் பாடலாக எந்த பாட்டு உங்களை கூட்டு பாட வச்சிங்க? என்னுடைய முதல் பாட்டு வந்து காக்கி சட்டை படத்தில் கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கையா பார்க்க நின்று, அந்த படத்தை என்னுடைய முதல் பாட்டு. அதை எழுதி பாட சொல்லியிருந்தேன், போயிருந்தேன் நான். அப்போ நான் பயத்தோடு தான் போயிருந்தேன். ஏன்னா அனிருத் சார் அப்போ தான் ஒரு ஆரம்பிக்கிற சைஸ் செம்மையாக ஒரு பாட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ டியூனை கொடுத்து இதுக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டேன் என்ன மாதிரி லிரிக் இருக்கணும். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்று சேர ஆசைப்பட்றாங்க, அதை மையமாக வச்சு எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே எழுதி பாடினது தான் அந்த பாட்டு. அது வந்து நண்பர் சிவகார்த்திகேயனுக்கு அந்த படம் முதல் படம். அதுக்கப்புறம் 2வது பாட்டு சொடக்கு மேலே, 3வது பாட்டு ஆகா கல்யாணம் பேட்டையில், 4வது பாட்டு டிப்பட்டப்பம் காத்துவாக்கல 2 காதல், இது 5வது பாட்டு. இந்த 5 பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்? நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்போ தான் எனக்கே கேட்டீங்க, அனி சார் பார்த்துங்க அடுத்த தளபதி படத்தில் வேற பாட வைங்கன்னு சொன்னீங்களே. சரி அப்படி வச்சுக்குவோம். ஒரு 5 பிள்ளை பெற்ற தாய்கிட்ட போய் நீங்கள் பெற்ற பிள்ளைகளே வந்து உங்களுக்கு எந்த பிள்ளை பிடிக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அது நொண்டி பிள்ளையாகவே இருந்தாலும் கூட அது வந்து அந்த பிள்ளை மேலே தான் அதிக பாசம் இருக்கும். அது மாதிரி 5 பாட்டும் என் உடம்புல ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். சொடக்கு பாட்டு வந்து எனக்கு பல விருதுகளை வாங்கி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஆமாம், மொதல் பாட்டு அந்த மாதிரி காக்கி சட்டை ஒரு நல்ல ஒரு ரீச் பண்ணுச்சு. 2வது சொடக்கு நிறைய அவார்டுகளை வாங்கி கொடுத்துச்சு. 3வது தலைவனுக்கு பாடினது, சூப்பர் ஸ்டாருக்கு பாடினது, அது ஒரு பெரிய பொக்கிஷம். 4வது காத்துவாக்கில் 2 காதல், எல்லா இடத்துலையும் கொண்டு ஒரு எங்கிட்டு பார்த்தாலும் இது வரைக்கும் டிப்பாட்டு தான் மானிய மானிய வந்து அப்போனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் காத்துவாக்கில். ஆமாம் ஆமாம், சரியான பாட்டு. இந்த மாதிரி முத்தா பாடல்களை கொட்டி கொடுத்துட்டு இருக்காரு. 5 பாட்டுமே எனக்கு முத்து தான். அடுத்து 6வது எப்போ வரப்போகுது, 6வது பெருகிறதுக்குன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். 6வது 69 வரும்னு எதிர்பார்க்கலாம். 69 வாக்கு பொண்ணாகட்டும் ஐயா, சொன்ன மாதிரி ட்ரீட்டு வச்சிடுறீங்க. ஸோ அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து உங்களோட முதல் பாட்டு திண்டுக்கல் சாரில் வந்த அந்த பாட்டு வந்து திண்டுக்கல் பெரிய ஹிட்டு. அப்போல்லாம் சன் மியூசிக்கில் அந்த பாட்டை வந்து அடிக்கடி போடுவான். திண்டுக்கல் சாரதி படம் வந்து சன் பிக்சர்ஸ் அப்போ வாங்கி இந்த ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டுக்கு உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பை நீங்கள் எதை பார்க்குறீங்க? அந்த பாட்டுக்கு வரவேற்பு அதை சொன்னீங்கன்னா, இப்போ வந்து குமுதத்தில் இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன கேட்குறீங்களே, அதே ஒரு பெரிய ஒரு வரவேற்பு தானே. கண்டிப்பாக என்னை கொண்டா சினிமா ஒரு திரைக்கலைஞனாக இருந்தவனை கொண்டாந்து திரைக்கலைஞனாக ஆக்குனது அந்த படம் தான். நான் வந்து நன்றியை வந்து நாக்குமுக்கா படகு சின்ன பொண்ணாக்காக்கும் அவங்க வீட்டுக்காருக்கு சொல்லணும். ஏன்னா அவங்க தான் என்னை இந்த சென்னை சங்கமத்துக்கு 2006 கூட்டி வந்து கருணாசனை அறிமுகப்படுத்தி அந்த பாட்டு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கருணாசன்ட்ட 1 வருஷம் ஃபுல்லாக நான் வந்து அண்ணா எனக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கண்ணே, வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு ஃபோனில் இது பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு என் மயன்ட்ட கொடுப்பேன், பெரியப்பா எங்கள் அப்பா இங்கே கூப்பிட்டுக்குங்க, இங்கே எல்லா கோணம்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு எங்கள் மயன் சொல்லுவோம். அப்புறம் என் மனைவி பேசும், எங்கள் ஆயா என் மக பேசும். இப்படிலாம் சொல்லி 1 வருஷம் கண்டிப்பாக கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொன்ன சொல்லு மாறாமல் அதே மாதிரி இந்த பாட்டு கூப்பிட்டாங்க. நான் ட்ராக் பாட தான் போயிருந்தேன். ட்ராக் பாட போய் பாடினேன். அப்போ தீனா சார் என்ன சொன்னார், சும்மா சொன்னார், கருணா இந்த வாய்ஸ் ஒரிஜினலும் நல்லா இருக்குது, இதையும் கூட வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு கருணாசனை பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நான் ஒரு பாடகனாக இங்கே வந்து நிற்கிறேன். ஓகே, அப்போ வந்து இப்போ இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாங் வந்து எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, அதை உங்ககிட்ட கேட்டிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கேட்டு பழக்கம். குக்கு படத்தில் வந்து கல்யாணம் தான் கல்யாணங்கிற ஒரு சாங்கு. ஒரு பக்கம் உங்கள் டோனில் வந்து அந்த காதல் தோல்வி, அந்த ஒரு கல்யாணம் லவ் பண்ண பையன் லவ்வர் கல்யாணம் ஆகும் போது அவன் ஃபீலிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுற பாட்டு. வார்த்தையில் அவ்வளோ சோகங்கள் அங்கங்கே வச்சுட்டு அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடிட்டே இருப்பீங்க.
உங்களுக்கு வந்து அந்த எனக்கு அதுல நிறைய லைன்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 2 லைன் பாடுங்கண்ணா அந்த பாட்டுல இருந்து. சேலம் அடிச்சு கட்டி குங்கும பூவனத்தில் வச்சு மணவரையில் காத்திருப்பா மகாராணியா, அவளை காதலிச்சவன் கரங்கி நிப்பா புராணியா, கல்யாணம் கல்யாணம். நான் வந்து சூப்பர். அதெல்லாம் உண்மையில் ஒரு நல்ல பாடல். என்னை வந்து நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பாட்டுலாம் என்னோட வளர்ச்சியில் ஒரு படிக்கல். கண்டிப்பாக அதெல்லாம் மறக்க முடியாத பாட்டு. உண்மையிலேயே சந்தோஷ் சார். அப்புறம் வந்து யார் என்ன சொன்னாலும் அம்பல சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு குக் வித் கோமாளியில் கூட அந்த பாட்டு எல்லா இடத்துல அந்த பாட்டு போடுவோம். பட் நீங்க தான் அந்த பாட்டு பாடினதே வந்து உங்களுக்கு செஃப் தாமு சார் அவங்களாம் விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த பாட்டு வந்து உங்க ஜோன்ல இருந்தா கூட வேற மாதிரி ஒரு பாட்டு. அது அந்த பாட்டு அனுபவம் எப்படி இருந்துச்சு? இந்த பாடலுக்கு வந்து நான் இப்போ தமிழ் ஆதிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல பாட்டு. இது என்னோட பாடு வந்து வருண் பரந்தாமன் அப்படின்னு ஒரு தம்பி பாடியிருக்கிறாப்புல. அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் பூமியிலே ஒரு தேவதைகள் தேவதைகள் அது ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் பாடும்போதே ஒரு ஸ்டேஜில் பாடும்போதே அவ்வளோ இதாக இருந்துச்சு. நல்ல பாடகர் வருண் பரந்தாமன். உலகம் முழுவதும் இருக்கிற குடும்ப உறவுகளை போற்றி பாடக்கூடிய ஒரு பாட்டு. எல்லா குடும்பத்திலையும் அவங்களோட ஸ்டேட்டஸ்லையும் அவங்களுடைய எல்லா விழாக்கள்லையும் இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த பாட்டை நான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச வரையும் பார்த்தீங்கன்னா, துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும். மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் அதை சுமந்திடும். இன்னொரு ஒரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். சூப்பர் சூப்பர். அதாவது பொதுவா வந்து இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி படம் தான் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. பட் இந்த பாட்டு வந்து அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு அவங்க கூட ஃபேமிலினா இதுதான் அப்படிங்கிற தலைமுறைக்கு ஒரு அப்படி மண்டியில கொட்டின மாதிரி. ஏன்னா குடும்ப உறவுகள் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில், கூட்டு குடும்பங்களா அழிஞ்சு போயிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இல்லப்பா இதுதான் சிறந்தது, இதுதான் நம்ம பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டா வந்துச்சு. ஃபைனலா ஒரே ஒரு கேள்வினா, உள்ள வந்தப்பே உங்க ஸ்டுடியோ பார்த்தப்ப எனக்கு இந்த ஒரு போட்டோ ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. எல்லாருமே பிடிச்ச மியூசிக் டைரக்டர் போட்டோ எடுத்தா சின்னதா வச்சிருப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டுறதுக்கு என்ன காரணம்? ராஜா சார் கூட எடுத்த போட்டோவை. இது வந்து இப்பதான் ஆரம்பம். இந்த ஸ்டுடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கனால இவ்வளவு பெருசு வச்சிருக்கேன். ஓகே. நீ அடுத்த முறை வரும்போது ஒரு சுவர் ஃபுல்லா அந்த இது ஃபுல்லா வர்றது மாதிரி தான் பிளான் பண்ணலான்னு ஆசை. ஓகே. ஏன்னா எங்க அப்பா நாவசர கலைஞர், இசை படிச்ச பள்ளிக்கூடம் எங்க அப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் இசை படிச்ச வாத்தியார் அவர். இன்றைக்கி நான் வந்து ஒரு இசை தெரியாமல், மியூசிக் தெரியாமல், முறையாக படிக்காமல் இன்றைக்கி நான் ஒரு 4-5 படத்துக்கு இசையமைச்சிருக்கிறேன். ஒரு 200-300 பாட்டு எழுதி கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா இது எல்லாமே வந்து ஐயா தான். அவருடைய பாடல்களை கேட்டு வளர்ந்த அந்த ஒரு சாராம்சம் தான். அந்த ஆலமரத்தில் நான் ஒரு விழுது, அவ்வளோதான். விழுதுன்னு கூட சொல்ல முடியாது, வேரில் ஒரு நுனிவேர், அவ்வளோதான். ஓகே. ஸோ ஃபைனலாக இப்போ இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு பிடித்த ராஜா சார் ஒரு பாட்டை பாடி முடிச்சிருக்கேன். ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்கலையே ஆசவத முளைக்கலையே சரி என்ன வணக்கிளியே. நிறைய எல்லா பாட்டுமே பிடிக்கும் நம்மளுக்கு. கேட்டோட திடீர்னு வச்சு அந்த ஒரு இடம், போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குது 2 ஜீவனே. என்ன வரிகள், என்ன ஒரு இனிமை. இன்னைக்கு நான் அந்த இடத்துல ஒரு கம்போசராக ஒரு பாடகராக வந்து நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆரம்ப புள்ளி ஐயா தான். அவரை வணங்கிக்கிட்டே இருப்பேன். அவர் இசையில் பாடலேன்னு ரொம்ப ஏக்கங்கள் இருந்தது. இந்த வருஷம் நாதமுனி வரப்போகுது. நாதமுனியில் முதல் முறையாக ஐயாவோட இசையில் 2 பாட்டு பாடியிருக்கிறேன். அவர் இசையில் நடிச்சிருக்கிறேன். இப்போ தாரத்தப்பட்டியில் நடிச்சிருக்கிறேன், கிடாபூசாரி மோடியில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் ஐயாவோடைய இசையில் பாடி நடித்தது இந்த படம் தான். முக்கியமான ரோல் நடிச்சிருக்கிறேன். நான் கேட்ட பாடல்கள்லாம் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த பாடல் எனக்கு பாடி காட்டி ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். இதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறீங்க, அது எல்லாத்தையும் நான் கேட்டாச்சு. ஸோ இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.